Hi friends, welcome back to Food Master. இன்னைக்கு நம்ம வந்து ஹைதராபாதி ஸ்டைல்ல தாங்க மட்டன் தம் பிரியாணி செய்ய போறோம். நம்ம ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃபரண்டா செய்ய போறோம். இது எப்படினா கொஞ்சம் ஸ்பைசியா செய்ய போறோம். சோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், லவங்கம், அப்புறம் பட்டை. ஸோ இதெல்லாம் போட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஆயில் போடாமல் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதில் நல்லா ஆறிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸியில் வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து 1/2 kg மட்டனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மட்டன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணுறோம். கூடவே வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். திருப்பி அகெயின் மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நம்ம அந்த மட்டன் கூட ஆட் பண்ணணும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்காதவங்க நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டு வச்சு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்து நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் புதினாவையும் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour மேக்னேட் பண்ணி வைக்கலாம். இப்போ ஒரு குக்கரை எடுத்து வச்சு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கேங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இந்த தண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து சோம்பு, ஜீரகம், இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் சோக் பண்ண பாஸ்மதி அரிசியை வந்து தான் நான் போட போகிறேன். இது வந்து ஒரு 10 to 15 minutes வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 50% வந்து பாயில் ஆனால் போதும். இனிமேல் நான் வந்து ஆனியனை கட் பண்ணிக்கிறாங்க. ஆனியன் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஆனியனில் போட்டு. ஸோ அதுவுமே வந்து ப்ரௌன் கலராக இருந்தால் எடுத்தால் போதும். ரொம்ப கருகி விடக்கூடாது. கருகுனா கசப்பு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் கலராக இருக்கிற போது எடுத்துடணும்.
அகைன் குக்கரை எடுத்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ரைஸ் வாட்டர் தாங்க ஆட் பண்ணுறேன். தேவையான நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து மூடி விசில் போட்டு வைக்கக்கூடாது. நம்ம வெறும் மூடியாக போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். ஏன்னா மட்டன் வந்து வேகிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லாவே வற்றிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயராக ஆட் பண்ணணும், அதுதான் அங்கே மெயின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரைஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தாங்க இருக்குது. ஸோ இதுவும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்க ஆனியனுமே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம 2வது லேயர் தாங்க பண்ண போகிறோம். இந்த 2வது லேயர் கூட நம்ம ரைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் ஆனியனை நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல அதை போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த கறியோட தண்ணியை தான் நம்ம ஊற்றுறோம். இப்போ 3rd லேயர் தாங்க நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுரும். இதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி இருக்கும், அதுவுமே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுணும். இதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பிழிஞ்சு விடுறோம். ஸோ நம்ம ஃபைனலாக 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறோங்க. இதில் வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது போட்டால் வந்து பிரியாணி கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது வந்து பிரியாணியில் போட்டுட்டு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே வந்து டம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணுற டைம் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ பிரியாணியை வந்து அப்படியே மொத்தமாக போட்டு கிண்டிடாமல் லேயராக நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது தான் பார்க்க அழகாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ரைஸும் வந்து உடையாமல் இருக்கும். ஸோ அடியிலேருந்து நம்ம எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து நான் சிக்கன் ரோஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இது கூட ஆனியன் ரைத்தா, பால்கோவா, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, ஸோ 2 முட்டை, இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம ஃபேமிலியோட ஒன்றா சாப்பிடும்போது ஒரு ரெசார்ட்டில் போய் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.